ஐசிசியோட ரூல்ஸ் ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. அதாவது நீங்க ஒரு ரன் அவுட்டை நிகழ்த்துற வீரரா இருந்தீங்கன்னா பந்தை நீங்க 100% கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது உங்க கையில அந்த பந்தை 100% பிடிச்சதுக்கு பிறகு ஒன்னு கையிலேயே அந்த பந்தை வச்சு ஸ்டம்ப்ல அடிக்கணும், இல்லனா குறிப்பாத்து ஸ்டம்ப்ல அந்த பந்து போய் அடிக்கிற இன்டென்ஷனோட நீங்க அந்த பந்தை விட்டெறியணும். அப்படி அந்த ஸ்டம்ப்ல பந்து போய் பட்டுச்சு அப்படின்னா அந்த பந்து கண்ட்ரோல்ல இருக்கிற கணக்குல வரும் அப்படின்றதுதான் ரூல்ஸ் கிளியரா சொல்லுது. இதை ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்தியா ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆனாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ்ல 2 மேட்சையுமே இந்தியா ஒரு 2-0 கம்ஃபர்டபிள் விக்டரி எடுத்தாங்க. ஆனா அந்த ரெண்டாவது மேட்ச்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் 175 அப்படின்ற ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு ஒரு 200 நோக்கி போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ரன் அவுட் ஆகி அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. அந்த ரன் அவுட்டுக்கு அவர் தான் பெரிய காரணமே. ஏன்னா நேரா ஃபீல்டர் அடிச்சதுக்கு பிறகும் ஒரு தேவையில்லாத ரிஸ்கி ரன் அங்க எடுக்கணும்னு நினைச்சது அவருடைய தப்பு. அந்த ரிஸ்கி ரன்னால தான் அவருடைய விக்கெட் போச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் ஓடி வராரு, திரும்ப கிரீஸுக்குள்ள வர்றதுக்காக மறுபடியும் ஓடி வராரு. அந்த இடத்துல கிரீஸுக்கு வெளியே அவர் இருக்கும்போது அந்த பந்தை வெஸ்ட் இந்திய வீரர் கலெக்ட் பண்ணி ஸ்டம்ப்ல அடிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல ரீப்ளேல ஒரு 2 ஃப்ரேம் முன்னாடி ஸ்டம்ப்ல பந்து பறதுக்கு ஒரு 2 ஃப்ரேம் முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னா, அந்த வெஸ்ட் இந்திய வீரர் கையிலிருந்து பந்து நழுவி, அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பந்து நழுவி ஸ்டம்ப்ல போய் விழுந்திருக்குது. அந்த ஒரு இடத்துல ஸ்டம்ப்ல பந்து தானா பட்டதுனால அந்த பந்து கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. ஒருவேளை அந்த பந்து கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அங்க அவுட் கிடையாது. நம்ம இந்தியாவை சேர்ந்த அம்பையரான அனில் சௌத்ரி அவர் கமெண்ட்ரியில இருந்தாரு. கமெண்ட்ரியில இருந்தப்ப அவர் சொன்ன விஷயமும் இதுதான், பால் கண்ட்ரோல்ல இல்லாத காரணத்தினால அது நாட் அவுட்டா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அம்பையரிங் பண்ணிட்டு இருந்த அம்பையர்ஸ் ஆன் ஃபீல்ட்ல இருந்தவங்களா இருக்கட்டும் இல்ல தேர்ட் அம்பையரா இருக்கட்டும், அவங்க எடுத்த டெசிஷன் இல்ல பால் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, அதனால அது அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால மற்றும் ஒரு 200 யசஸ்வி ஜெய்ஸ்வால் மிஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டாட் என்ன அப்படின்னா, 50 அடிச்சதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லயுமே யசஸ்வி ஜெய்ஸ்வால் 200 அடிச்சிருக்காரு. அந்த ஆல்மோஸ்ட் அப்படின்றதுக்கான காரணம் இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான். இந்த ஒரு மேட்ச்ல தான் 50 அடிச்சதுக்கு பிறகு 200 அடிக்காம அவுட் ஆயிருக்கிறாரு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்திய மண்ணில். வெளியே வேணா அந்த 100s அடிச்சிருக்கலாம், ஆனா இந்தியாவில் அவர் 50 தாண்டிட்டாலே 200 அப்படின்ற ஒரு ஸ்டாட்டை மெயின்டைன் பண்ணிட்டே வந்த ஒரு இடத்துல 175 இந்த மேட்ச்ல ஒரு அன்பார்ச்சுனேட் டிஸ்மிசல் நடந்திருக்கு. அண்ட் நீங்க இந்த டிஸ்மிசலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு இது அவுட் மாதிரி தெரிஞ்சிச்சா நாட் அவுட் மாதிரி தெரிஞ்சிச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.